மகிமை சத்துமே இல்லாம இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சொல்லுவாங்க அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அகத்தின் அழகு எங்க தெரியுமா? முகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில கேட்பாங்க, என்னமா சோர்ந்து போயிருக்கிறேன், தலைவராம இருக்கிறேன், சாப்பிடாம இருக்கிறேன், சிரிக்காம இருக்கிறேன் சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப சொல்லுங்க, மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், வாழ்ந்திருக்கிற பூமிக்கு மேலே சோர்வை மாற்றுகிற, பலன் கொடுக்கிற, சத்தத்தை பெருக பண்ணுகிற ஒரே ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. சொல்லுங்க பாருங்க, கைக்கு உற்சாகத்தோடு சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறாராம். யோகச்சனமே இந்த வருஷம் முடிவு வரைக்கும் நீ சோர்வு இல்லாம வாழ போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உன் சபத்திலே நல்லவை வெளிப்பட போதும். ஆண்டவருக்கு முன்பாக பலத்த சாட்சியாக, பலத்த பாத்திரமாக இயேசுவை எழுப்ப போகிறார்கள். நலமுள்ள பாத்திரங்கற்ற மாற்றப்படாது. கைத்தடி ஆமென் சொல்லுவாங்க. சத்துவம் இல்லாம இருக்கிறது, குடும்பத்தில பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, சரித்திர பிரச்சனை, சோர்ந்து போயிருக்கிறேன். கர்த்தர் மாற்றுவாரா? கர்த்தர் மாற்றப்படாது. இந்த வார்த்தை கேட்ட பெருக பண்ண போறாராம். அல்லேலூயா. கர்த்தர் பெருக பண்ணுவாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெருக பண்ண போறார். தேவச்சனமே, என் அன்பு சகோதரா சகோதரியே, வாழ்க்கையிலே பெண்ணனை ஏற்பட்டிருக்கிறார். கர்த்தர் நீங்க மாற்றப்படார். எல்லாருக்கும் மத்தியிலே திரும்ப சத்துவமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் எடுக்க போகிறார். சம்பவம் விழுத்தி போட்டிருக்கலாம், சத்துரு விழுத்தி போட்டிருக்கலாம். நாம் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட கர்த்தர் பெருக செய்ய போறார். பல மக்களுக்கு வந்து கர்த்தர் சாட்சியத்தை எழுப்ப போறார். ஆண்டவருக்கு மகத்துவமுள்ள பாத்திரமாய், மகிமையுள்ள பாத்திரம் இயேசு எழுப்பப்படும். இதன் நல்ல இறங்கிச்சிருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஏதோ மகிமை இறங்கிச்சிருக்கு. கைத்தடி ஆமென் சொல்லுவாங்க. சோதனைக்கு மாற்றப்படாது. அல்லேலூயா. வாசிக்கலாம் அடுத்த வரி. வாசிக்கலாமா? இளைஞர்களை பிழைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. கை வைத்துங்க பாருங்க. எத்தனை வந்துச்சு பிறகு 9 மாதம் பிறகு காத்திருக்கிறேன். எவ்வளவு காத்திருக்கிறியோ கர்த்தர் பலன் பெருக பண்ண போறாரு. ஆமென் சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி. சில மக்கள் பாருங்க, மலை ஏறாங்க, காடு வழியா போறாங்க, சாமி கும்பிட போறாங்க, இரவு நாள் காத்திருக்கிறாங்க. ஆனா ஒன்று மேல கர்த்தர் சோதரம். 2 days முன்னாடி நவராத்திரி சிவராத்திரி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. எல்லா கோயிலும் விடினாச்சு பூஜை கர்த்தர் சோதரம் நடந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க, சின்ன பசங்க பெரியவங்க உட்கார்ந்து சாமி கும்பிடுற கர்த்தர் சோதரம். நான் யோசித்து பார்த்து, கிறிஸ்து மக்கள் பாருங்க, டைம் பார்க்கறாங்க, காலம் பார்க்கறாங்க, நேரம் பார்க்கறாங்க, தூக்கம் வந்து. ஆனா பார்த்து 20 மக்கள் என்ன பண்ண சாமி கும்பிடுற கர்த்தர் சோதரம். அதை விட உயர்ந்த ஆண்டவரே, நீங்க ஆராதிக்கும் பொழுது இன்னும் வைராக்கியம் பெருகிறோம், இன்னும் பலம் பெருகிறோம், இன்னும் உற்சாகம் பெருகிறோம், இன்னும் தைரியம் பெருகிறோம், இன்னும் வாஞ்சைகள் பெருகிறோம். கர்த்தர் பெருக செய்வாராம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஆண்டவருக்கு மகிமை. மனுஷனுக்கு காத்திருக்கிற, பேங்க் வாசல்ல காத்திருக்கிற, ஒரு பணத்துக்காக காத்திருக்கிற, ஒரு பொருளுக்காக காத்திருக்கிற, ஒரு வேலைக்காக காத்திருக்கிற, தேவனுக்காக காத்திருக்க திரும்ப உயர்த்தவர்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனை ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி. இந்த மீட்டி முடிவு வரைக்கும் நீ சோர்வாக நல்ல பலமா இருக்கும். சத்தமா சொல்லுங்க. கையை உயர்த்துங்க. உற்சாகப்படும். நான் சேலஞ்ச் பண்ணுவேன். 10 மணி நேரம் அதை மைக்கு பிடிச்சி பேச முடியும். சபக்கிரமையினாலே எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? காப்பி உள்ள போகாது, தண்ணி உள்ள போக கர்த்தர் காத்து கொண்டு வருவாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, அல்லேலூயா, புது பலன். நடக்க முடியாம இருக்கலாம், கை தூக்க முடியாம இருக்கலாம், அதிலே பாட்டு பண்ண முடியாம இருக்கலாம், புது பலன் இறங்கி வருகிறது. எத்தனை ஆமென் சொல்லுங்க? கர்த்தரை பலப்படுத்தப்படாது. தம்பி தங்கச்சி, 2 பிள்ளைகளே, 2 சகோதரன், 2 சகோதரியும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து படுகிறோம். கர்த்தரை பலப்படுத்தப்படாது. கர்த்தரை காத்திருக்கிறவர்களோ கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லா கையை உயர்த்துங்க. Please lift your hands. Lift your hands. Everybody lift your hands. கையை உயர்த்துங்க. Praise the Lord. Praise the Lord. கர்த்தரை உயர்த்தி சொல்லலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் ஏற்படையார்கள், நடந்தாலும்
சோர்ந்து போனார்கள். ஆமென். வசனம் யாருக்கு பொருந்தும்? ஜெபிக்கிற உனக்கு பொருந்தும், காத்திருக்கிற உனக்கு பொருந்தும். சத்தமா சொல்லும். மனுஷனுக்கு ரத்தத்துக்காக காலைக்கு சாப்பிடுறோம், பூசு சாப்பிடுறோம், எது சாப்பிட்டாலும் எல்லாம் வேதியாக கத்த ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கு மேலாக பலனுடைய காத்துவதில் அசைக்கப்படுவதில்லை. மரியமா கேட்கிறாங்க, ஐயோ குழந்தை பிறக்க சொல்றீங்களே, இது எப்படியாகும்? கத்தர் பலத்தினாலும் ஆண்டவருக்கு உன்னால முடியாதான். அது தேவன் நம்மளை இறங்குவது எதையும் சாதிக்க முடியும், தேவனை செய்து முடிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? கர்த்தரை உணர்ச்சிக்கிறார்கள். கர்த்தரை காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்ன பலன் அடைவாங்க? புது பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம். இன்னொரு வாக்கிய வாசனம் செபிக்க போகிறோம். சங்கீதம் 147 18 வாசிங்க. சங்கீதம் 147 பாருங்க. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, ஹல்லேலூயா, பாஸ்டரை அனுப்பி அல்ல, பிஷப்பை அனுப்பி அல்ல, பிரதரை அனுப்பி அல்ல, ஒரு வியாதி குணமாக்க என்ன செய்யறான்? தம்முடைய வார்த்தை கர்த்தர் அனுப்புகிறார். எனி கேன்சர், எனி பிபி ப்ராப்ளம், எனி சுகர் ப்ராப்ளம், எனி யூட்ரஸ் கட்டி வசனம் வாசிக்கிறோம். தம்முடைய வார்த்தை அனுப்பின ஆண்டவரே அவைகளை உருக பண்ணுகிறார், மெல்ட் ஆக்குறாரு. நீங்க போயிட்டு ரேடியேஷன் பண்றீங்க, கேன்சருக்கு அந்த சொல்றோம், கர்மசாக வைக்கிறீங்க. ஆனா இங்க வசனம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை மேல் இறங்கும்போது உன் கட்டி வெடிச்சு வெளியப்பட இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உன் கால் நடக்க முடியாம இருக்கிறோம், இந்த வார்த்தை இறங்கும்போது கர்த்தர் குணமாக்க, ஹல்லேலூயா, இயேசு குணமாக்க போகிறாராம். எத்தனை பேர் சுவாசிக்க? அவருடைய வார்த்தை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். எனி கட்டி, ஹல்லேலூயா, கட்டி இயேசு குணமாக்க போறார். நீங்க ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போறீங்க. இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் இந்த நிமிஷமே குணமடைந்து கொண்டிருக்கிறீங்க, சுகமாகி கொண்டிருக்கிறீங்க. இந்த வார்த்தை கேட்கும்போது உங்க தலைக்கு மேலாக கர்த்தருடைய மகிமை, கர்த்தர் வல்லமை இறங்கிட்டே இருக்கு, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டே இருக்கு, அக்கினி இறங்கிட்டே இருக்கு, அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கு, வார்த்தை இறங்கிட்டே இருக்குது, கிருபை இறங்கிட்டே இருக்குது, வல்லமை இறங்கிட்டே இருக்குது, சக்தின மகிமை இறங்கிட்டே இருக்கு, அந்த மகிமை இறங்கிட்டே இருக்கு. இந்த வார்த்தை அனுப்பி ஆண்டவரே உருக பண்ண போறார்கள். ஒரு அலுவயம் எனி ப்ராப்ளம் தேவ சுகமாகி கொடுக்கிறார். வல்லமை உங்கள் இறங்கிட்டு கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். கர்த்தர் உருக பண்ண மந்திரமா உருகி போகும், வியாதியா உருகி போகும், கர்த்தர் உருக பண்ணுவாராம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வெளியே கட்டி கட்ட உருக கொண்டார்கள். நான் சொல்லிட்டே இருக்கேன், யூட்ரஸ் கட்டி வெளியே புறப்பட்டு போகும். என் அன்பு சகோதரியும், நீ 6 மாசமா கட்டி மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். யூட்ரஸ் வல்லமை இறங்கிட்டே இருக்கு, கட்டி கருந்து வெளியே புறப்பட்டுகிறது. யாரும் சொல்லுவாயா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். Any evil process, any disease, any problem, now everything gone. பரப்பட்டு போய்விட்டது. என் இயேசுவால் எல்லாம் ஆகும். Nothing is impossible. Our Jesus Christ. முடியாத ஒன்றுமில்லை. Nothing is impossible without Jesus Christ. அவரால் முடியாத ஒன்றுமே கிடையாது. He is a God. He is a Lord. He is a miracle God. He is a wonderful God. அவருக்கு உலாவிட்டிருக்கிறார். வந்திருக்கும் உள்ளத்துக்குள்ளே தேவன் இடைப்படுகிறார். ஒவ்வொரு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு வாரம் இருக்கு, ஒரு வேதனை இருக்கு, ஒரு வியாதி இருக்கு. பட் எனிபடி தேவன் சுகமாக்கிட்டு இருக்கிறார். தொட்டு தொட்டு ஜெபிக்கிறது என்னுடைய பாரம்பரிய வேலை. ஆனால் அந்த வார்த்தை கேட்கும்போது நீங்க சுகமாயிட்டீங்க. அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணு. அவைகள் என்றால் வியாதியா இருக்கலாம், கட்டியா இருக்கலாம், மந்திரமா இருக்கலாம். கத்த உருக பண்ண போகிறார். சாத்தனை கத்த உருக செய்ய போகிறார். ஒரு கருஷா வச்சு கட்டி உருக பண்ணாலும் விட்டாக்கினாலும் அதோட பெரிய வல்லமை இயேசு வார்த்தைக்கு விட்டு. வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை, மகத்துவம் உள்ள வார்த்தை, மகிமைக்குரிய வார்த்தை. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த இடம் அசைகிறது பயங்கரமாக. ஒரு பெரிய அசைவுகள் உண்டாகிறது. கர்த்தருடைய பரிபூரணம் இறங்கிற்று. வானம் திறக்கப்பட்டு, வானம் திறக்கப்பட்டு, கர்த்தருடைய மகிமை இறங்குது. கர்த்தருடைய மகிமை இறங்குது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குது. கைத்தட்டி ஆர்ப்பரிக்கலாம். தேவாக்கும், 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 சிந்தியா தேவாக்கும்,
உங்களுடைய மகனை உங்கள் இறங்கி கற்று ஒடுக்கப்படுது, கற்று ஒடுக்கப்படுது. இன்னொரு கற்று வாக்கிய சொல்லி கற்று ஒடுக்கப்படுது, வாக்கியா கற்று ஒடுக்கப்படுது, மகிழ்ந்த கற்று ஒடுக்கப்படுது, கற்று ஒடுக்கப்படுது. உடல் அக்கினி இறங்குது, இந்த சுருக்கு அக்கினி இறங்குது, இந்த சமூக அக்கினி இறங்குது, இன்னொரு அக்கினி இறங்குது, உங்க விஜய அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. பரிசுத்த அபிஷேகம் இறங்குது, கைத்தறி அபிஷேகம் எல்லாம் இறங்குது. சில கட்டு வெளியே போகுது, சில சட்டம் வெளியே போகுது. பெரிய சூழ்நிலை ரீபா 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 கபரம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 
கர்த்தர் இடைப்படுகிறார். அபிஷேக மகிமை, அபிஷேக மகிமை, வல்லமையின் மகிமை இறங்கிச்சே இருக்குது. கர்த்தர் நேசிக்கிறார். இது அசுக்குமார் வல்லம் இறங்கிச்சே இருக்குது. வல்லம் இறங்கிச்சே இருக்குது. வல்லம் இறங்கிச்சே இருக்குது. வைத்து காண்பிக்கிறோமா? தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை இறங்கிச்சே இருக்கு. கர்த்தர் ஒழுங்கு செய்கிறார். அல்லேலூயா. கையை உயர்த்தங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒழுங்கு பண்ணிட்டு இருக்கிறாரா? எத்தனை மந்திர வைக்கம் ஒழுங்கு பண்ணிட்டாரு. அந்த ஒரு தாய்க்கு காணாம போயிடுச்சு. அந்த தாய்க்கு காணாம போயிடுச்சு. பிள்ளைகளை யார் மாத்திரம் எத்தனை பிள்ளை கொடுக்க போறாரு, கர்ப்பம் கிடைக்கிறது கொடுக்க போறாரு. உங்க விசுவாசிகள் ஏசுனத்தை முடி கிடைக்கும். கர்ப்பத்தில் வல்லம் மறைஞ்சிட்டே இருக்குது. நன்றி பரிசுத்தம் தைரியம் நாம சொல்லுங்கள். கர்ப்பத்தில் வல்லம் மறைஞ்சிட்டே இருக்கு. செல்வம் உட்கார்ந்து இருக்கிறோம். தேவன் கொடுக்கிறார் உங்களை, தேவன் கொடுக்கிறார் உங்களை. கட்டின் உடைந்து வெளியே புறப்பட்டு போய்விட்டது. கைவிட்டு ஆமென் சொல்லுமா? கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம தரவை ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிறாங்க, என்னை பலப்படுத்துகிறாங்க, என்னை பலப்படுத்துகிறாங்க. கர்த்தர் ஒழுங்கா பண்ணுகிறார். ஏனி ப்ராப்ளம், ஏனி கேன்சர், ஏனி கேன்சர் ஒழுங்கு கொடுக்கிறார். இவோ பிரேமமா அவனை வல்ல மறைஞ்சிட்டே இருக்கு. பிரேமமா வல்ல மறைஞ்சிட்டே இருக்கு. பிரேமமா வல்ல மறைஞ்சிட்டே இருக்கு. அக்கினி இறங்குது. இது அக்கினி இறங்குது. இது அக்கினி இறங்குது. அக்கினி இறங்குது. அக்கினி இறங்கி ராமா அக்கினி இறங்குது. மாமி அக்கினி இறங்குது. செல்வம் அக்கினி இறங்குது. நிறைய அக்கினி இறங்குது. தேவன் நிறைவேற்றுகிறார். தேவன் நிறைவேற்றி தேவன் அக்கினி இறங்குது. தேவன் கொடுக்கிறார் உங்களை. தேவன் கொடுக்கிறார் உங்களை. தேவன் கொடுக்கிறார் உங்களை. அக்கினி இறங்குது. தரிசனம் நிறைவேறுது. ராமம் இறங்குது. ரீமான கரும தீபமா ராமான கரம தீபம் அக்கினி இறங்கிச்சே இருக்கும். கர்த்தர் கொடுக்கிறார். சொர்க்கம் முடிச்சாரு. பிரேமம் அக்கினி இறங்குது. 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 வல்லம் இறங்குது. அக்கினி இறங்குது. அக்கினி இறங்குது. தேவன் கொடுக்கிறாரு. தேவன் கொடுக்கிறாரு. அக்கினி இறங்கிச்சே இருக்கு. அக்கினி இறங்கிச்சே இருக்கு. கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் கொடுக்கிறார். தேவன் கொடுக்கிறார். In Jesus' name. வல்லம் இறங்கிச்சே பிரசன்னமாக்கி பிரசன்னமாக்கி இறங்கி வாரும். இந்த இடம் அசையே என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே. இந்த இடம் அசையே என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே.
எழுந்திருக்கலாமா? பைபிள் ஓர வச்சிருங்க. சிற்பியை மாத்திரம் பார்த்து கொள்ளுங்க. மேல எழுந்திருப்பாங்க. செல்போன் மாத்திரம்